டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் முதற்கட்டமாக 207 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் 120 புதிய மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, முழு விவரங்களை வழங்கலாம். சென்னை மின்சார பேருந்து சென்னை மாநகரில் 77 கோடி மதிப்பீட்டில் 120 புதிய மின்சார பேருந்து சேவையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வியாசர்பாடி பணிமனையில தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் வியாசர்பாடி பணிமனையில் பணியாளர்களுக்கு குடிவரை, பராமரிப்பு கூடம், அலுவலக நிர்வாக கட்டிடம் உள்ளிட்டவை 47.50 கோடி ரூபாய் செலவில் பொதிக்கப்பட்டிருப்பதும் கூடுதல் தகவலாக இருக்கிறது. சென்னையில் மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கு வியாசர்பாடி, பெரும்பாக்கம், சென்ட்ரல், பூந்தமல்லி என 5 பணிமனைகள்ல சார்ஜிங் பாயிண்டுகளுடன் இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. மின்சார பேருந்துகள் பொறுத்தமட்டில் 240 கிலோவாட் சார்ஜ் செய்தால் 2 மணி நேரங்களில் இந்த பேருந்துகள் முழுதாக சார்ஜ் செய்யும் என்றும் கூறப்படுகிறது. சார்ஜல பேருந்துகள் இருப்பது போல மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கான வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வசதிகளுக்காக சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையிலிருந்து 11 வழித்தடங்கள்ல இன்று 120 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.